இந்த ஆண்டுக்கான கோட்டை அமீர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா முகமது ஜுபேர் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஆல்ட் நியூஸ் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனத்துடைய ஃபவுண்டர் ஆவார். இவர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட் செக்கர், அது உண்மை கண்டறி நிறுவனம் வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. எதனால இந்த கோட்டை அமீர் விருது வந்து அவங்க வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு சம்மந்தமாக பீகாரில் ஏகப்பட்ட பொய்கள் வந்து பரப்பி விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு வைப்ஸ் வந்து உருவாக்குச்சு. உடனே வந்து அவர் ஃபேக்ட் செக் பண்ணி இது தமிழ்நாடு நடந்ததே கிடையாது, இது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபித்தார். ஸோ ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ராம் மந்திர் சம்மந்தமாக தமிழ்நாட்டை பற்றி நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட ஃபேக் நியூஸஸ் வந்து நெகட்டிவாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அதையும் வந்து இவர் ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபித்தார். இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணதுக்காக கோட்டை அமீர் விருது 2024 வந்து முகமது ஜுபேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. மேலும் உலகத்திலேயே பொய் செய்திகள் வந்து அதிகமாக பரவுறதுல இந்தியா தான் நம்பர் 1 இருக்கு. இது ரொம்ப 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 மோசமான விஷயம். ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு. நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.